ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 5ஆம் திருமொழியின் 8ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக கோவர்தன மலையின் அடிவாரத்தை அடைந்து ஒரு பரிக்கிரமா பிரதட்சிணம் வருகிறோம். கண்ணன் சுமந்த கோவர்தன மலையை அற்புதமாக 10 பாசுரங்களில் பெரியாழ்வார் வர்ணிக்கிறார். ஒவ்வொரு பாட்டிலும் முதல் 2 அடிகள் கண்ணன் எப்படி மலையை சுமந்தான் என்பதை உதாரணத்தோடு விளக்குகிறார். அடுத்த 2 அடிகள்ல அங்கே நடக்கும் இயற்கை காட்சியை உணர்த்தி ஒரு உள்ளுரை பொருளையும் காட்டுகிறார். அந்த வகையில 8வது பாசுரம் அனுபவிப்போமா? சல மாமுகில் பல்கண போர்க்களத்து சரமாரி பொழிந்து எங்கும் பூசலிட்டு நலிவான் உற கேடகம் கோப்பவன் போல் நாராயணன் முன் முகம் காத்தமலை இலவே குரம்பை தவவா முனிவர் இருந்தார் நடுவே சென்று அனார் சொரிய கொலைவாய்ச்சின வேங்கைகள் நின்றுறங்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே சலமாமுகில் பல்கண போர்க்களத்து சரமாழி பொழிந்தெங்கும் பூசலிட்டு நலிவானுற கேடகங் கோப்பவன் போல் நாராயணன் முன் முகங்காத்தமலை இலவை குரம்பை தவமா முனிவர் இருந்தார் நடுவே சென்று அனார் சொரிய கொலைவாய்ச்சின வேங்கைகள் நின்றுறங்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. பாட்டின் முதல் பாதி, இந்திரன் கல்மழை பொழிஞ்சான், மேகங்கள்லாம் வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது. அந்த மழை எப்படி இருந்ததுன்னா, பெரியாழ்வார் உதாரணம் சொல்றார், நிறைய போர்க்களத்துக்கு போர் வீரர்கள்லாம் வந்தார்களாம். எண்ணிலடங்காத போர் வீரர்கள். அவ அத்தனை பேரும் கையில வில்லம்ப கொண்டு வந்து அப்படியே அம்பு மழைகளை எதிரிகள் மீது பொழிந்தார்களாம். அந்த காட்சி எப்படி இருக்குமோ, வானம் இப்ப போர்க்களமா மாறிடுத்தான். அப்படியே மனக்கண்ல நினைச்சுக்கோங்க, ஒரு குருக்ஷேத்திரம் மாதிரி போர்க்களம், அதுதான் வானமா. மேகங்கள் தான் போர் வீரர்களாம். மேகங்களாகிய போர் வீரர்கள் என்ன பண்ணித்தான், வானவில் என்ற வில் இருக்கோ இல்லையோ, அந்த வில்லை வைத்து கொண்டு அம்பு மழை. என்ன அம்பு மழை? மழைதான் அம்பு. ஏன்னா இது அழகான வார்த்தை பாருங்க. அம்புனா தமிழ்ல கணைன்னு அர்த்தம், சான்ஸ்கிரிட்ல அம்பு அப்படின்னா தண்ணீர்னு அர்த்தம். அதனால அம்பு மழை, தண்ணீரையே மழையாக கொண்டு வந்து இப்ப கொட்டுறது. ஆக மேகங்களாகிய போர் வீரர்கள் வானவில் என்ற வில்ல கையில வச்சுட்டு தண்ணீரையே அம்பாக்கி அப்படியே சரமழை பொழிவது போல, ஆயர்பாடியை நோக்கி எதிரிகளை நோக்கி மழை பொழிவது போல, அம்பு மழை போல பொழியறதான். இப்ப அப்படியே பாட்டை பாருங்க. சலமா முகில் பல்கணம், கணம்னா கூட்டம், பல்கணம்னா பல பல கூட்டம். அந்த கூட்டத்தையே எண்ண முடியாது, அவ்வளவு மேக கூட்டங்கள். சல, அதெல்லாம் வெறும் மேகம் இல்ல, சலம்னா ஜலம், தண்ணீர்னு அர்த்தம். உருவத்துல பார்த்தா மாமுகில், முகில்னா மேகம், மாமுகில்னா பெரிய பெரிய மேகம். அப்ப சல தண்ணீர் கொண்ட, மாமுகில் பெரிய பெரிய மேகங்கள், பல்கண பல பல கூட்டங்களாக வந்து போர்க்களத்து, போர்க்களத்தில் வந்து போர் வீரர்கள் ஒன்று சேர்வது போல், வானம்ங்கிற போர்க்களத்துல ஜலத்தோடு ஆயுதத்தோடு வீரன் வருவது போல ஜலத்தோடு பெரிய பெரிய மேக கூட்டங்கள் வந்துருத்து. வந்து என்ன பண்ணித்து, சரமாரி பொழிந்து. சரம்னா அம்பு, மாரினா மழை. அடிக்கடி சொல்லுவோமேப்பா சரமாரியா இருக்குங்கிறோம் பாருங்க. சரமாரினா அம்பு மழைன்னு அர்த்தம். சரமாரி பொழிந்து, அம்பு மழையை சும்மா பொழிந்து தள்ளுறதான். இங்க என்ன அம்பு மழை? கல்மழை தான் அம்பு மழைங்கிறது. அப்படி சரமாரி பொழிவது போல அப்படியே தண்ணீரை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி. அது எதுக்கு இங்க அம்ப உதாரணமா சொல்றாருன்னா, ரொம்ப அழகான விஷயம். அம்பு எப்படி எதிரிகளை தாக்கி கொல்லுமோ அது போல ஆயர்பாடியில ஒருத்தர் கூட உயிரோட இருக்கக்கூடாது. பெய்யக்கூடிய ஒவ்வொரு மழை துளியும் அம்பு போல் வந்து தாக்குறது. அந்த மாதிரி ஆயர்பாடியை அழிப்பதற்காக வந்து பொழித்து எங்கும் பூசலிட்டு. பூசல்னா சத்தம்னு அர்த்தம், எங்கும்னா எல்லா திசைகளிலும். எங்கும் பூசலிட்டு எல்லா திசைகளிலும் இடி இடிச்சு சத்தம் போட்டுதான். ஏன்னா இந்த போர் வீரர்கள் வரானா ஆரவாரத்தோடு வருவா இல்லையா, வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், நாவலோ நாவல், அறையோ அறை, ஏதோ ஒரு முழக்கம். அந்த முழக்கத்தோடு வருவா பாருங்க. அப்படி கர்ஜனை பண்ணிட்டு இடி இடிச்சுட்டு வந்துதான். அப்ப அப்படியே ஒன்னொன்னையும் ஒப்பிட்டு பாருங்க. சலமாமுகில் பல்கணம், மொத்த பேக கூட்டங்கள் போர் வீரர்கள். போர்க்களத்து, வானம் தான் போர்க்களம். சரமாரி பொழிந்து, அது பொழியக்கூடிய மழை தான் அம்பு மழை. எங்கும் பூசலிட்டு, வீரர்கள் ஆரவாரம் போல கர்ஜனை பண்றது. இப்படி இத்தனை எதிரிகள் தாக்க வந்தா நம்மால் என்ன பண்ணணும்? அவனோட அம்புகளை தடுக்கணும். அம்பை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? கையில கேடயத்தை எடுக்கணுமா. இந்த கேடயம் ஷீல்டுன்னு சொல்லுவோம் பாருங்களேன், அதை இப்படி எடுத்துட்டா அம்பெல்லாம் தடுத்துடும். ஆனா நிறைய அம்பு வந்ததுன்னா
பெரிய கேடயமா எடுக்கணும். அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணானா, கோவர்தன மலையை கேடயமா எடுத்துட்டானா. நலிவான் உர கேடகங் கோப்பவன் போல் நாராயணன் முன்முகம் காத்த மலை. நலிவான் உர, இந்த இடத்துல நலிவான்னா நலிதல்னா அழித்தல்னு அர்த்தம். நலிவான் அப்படின்னா அழிப்பதற்காகவே, யார, ஆயர்பாடியில உள்ள ஆயர்களையும் பசுக்களையும் அழிப்பதற்காகவே, உரனா வந்ததுன்னு அர்த்தம். நலிவான் உர, அழிப்பதற்காகவே வந்த அந்த மேகங்கள், அந்த மேகங்களை எதிர்த்து கேடகம் கோப்பவன் போல், கேடகம்னா கேடயம்னு அர்த்தம். நலிவான் உர, அழிப்பதற்காக வந்த மேகங்களை தடுத்து, கேடகம் கேடயத்தை கோப்பவன் போல் எடுத்து பிடிப்பவன் போல் அர்த்தம். இந்த இடத்துல கோப்பவன்னா எடுத்து பிடிப்பவன் அர்த்தம். நலிவானுர கேடகம் கோப்பவன் போல், எதிரி அழிக்க வரும்போது அவனை தடுப்பதற்காக ஒரு கேடயத்தை பிடிப்பது போல கோவர்தன மலைய அப்படியே தலகிழ திருப்பினான், கேடயமாக்கினான், கண்ணபிரான் எடுத்து தாங்கி பிடித்தான். இது அழகான வர்ணனை. என்னன்னா, கிருஷ்ணன் நினைச்சா கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும், இந்திரனையும் மேகங்களையும் அடிச்சு துவம்சம் பண்ண முடியும். ஆனாலும் பகவானுக்கு கருணை, நான் உன்னை அடிக்க மாட்டேன், அஃபென்ஸ்ல இறங்க மாட்டேன், நீ அடிச்சதுக்கு டிஃபெண்ட் மட்டும் பண்றேன் பாருன்னு சொல்லி கோவர்தன மலைய தலைகிழ கேடயமா பிடிச்சான். ஏன்னா நாராயணன். அவன் யாரு? நாராயணன். இந்த ஒவ்வொரு பாட்டுலயும் பெருமாளுக்கு ஒரு திருநாமம் கொடுப்பார் பெரியாழ்வார், அதுக்குள்ள ஆழ்ந்த அர்த்தம் இருக்கும். நாராயணன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா ஜீவாத்மாக்களும் நாரங்கள், அயனம்னா ஆதாரம்னு அர்த்தம். நாராயணன்னா எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் அர்த்தம். அந்த தேவர்களையும் இவன் தான் காப்பாத்த போறான், இந்த ஆயர்களையும் இவன் தான் காப்பாத்த போறான். இங்க மாமுனிகள் அழகான வியாக்கியானம், நாராயணன் என்றால் சர்வ ரக்ஷகன் அர்த்தம். எல்லாருக்கும் அவன் தான் ரக்ஷகன். அதனால எதிரம்பு போடல, கேடயம் தான் முடிச்சான், அஃபென்ஸ்ல இறங்கல, டிஃபென்ஸ் தான் பண்ணான். அந்த நாராயணன் முன்முகம் காத்த மலை. இந்த முன்முகம் காத்துங்கிறதுக்கு மாமுனிகள் அவ்வளவு அழகா அர்த்தம் காட்டுறார். முன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முன்னாடி வந்த, எதிரில் இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப அவர் முன்னே நிற்கிறாருங்கிறோம். அப்ப முன் அப்படின்னா எதிர் வந்த அந்த மேகங்களை குறித்து முகம் காத்த. அது என்ன, முகத்தை காக்குறதுன்னா என்ன? ஆங்கிலத்துல ஃபேஸ் சேவிங்னு சொல்லுவோமே, அந்த மாதிரியானா அப்படி அர்த்தம் இல்லை. முகம்னா தொடக்கம்னு அர்த்தம். நம்ம உடம்பினுடைய தொடக்க பகுதி, ஆரம்பம் எது? முகம், ஃபேஸ்ல தான் ஆரம்பிக்கிறது. அதனால முகம் என்றால் ஸ்டார்டிங், தொடக்கம்னு அர்த்தம். முகம் காத்தன்னா மலை, அந்த மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மலை எடுத்து காப்பாத்திட்டான்னு அர்த்தம். ஏன்னா கொஞ்சம் அம்பெல்லாம் போட்டு இருக்கிறவாள்லாம் விழுந்து இதுக்கப்புறம் காப்பாத்துறேன்னு இல்லாமல், முன் எதிரில மேகங்கள் வரும்போதே முகம் காத்த. முகம் என்றால் இங்க ஆரம்பம்னு அர்த்தம். முகம் காத்த, அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்திய மலை, இந்த கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சு தடுத்து நிறுத்திட்டான். ஆக முதல் பகுதி அந்த 2 அடிகளுக்கான அர்த்தம் எடுத்தா, போர்க்களத்துல வீரர்கள் அம்பு மழை பொழிந்து கர்ஜனை பண்ணுவது போல மேகங்கள் மழை பொழியறது. அதை தடுத்து கேடயம் பிடிப்பது போல கிருஷ்ணன் கோவர்தன மலைய ஆரம்பத்திலேயே எடுத்து பிடிச்சுட்டான். இப்ப அங்கே நடக்கும் இயற்கை காட்சி என்னன்னா, இந்த அழகான காட்சி பாருங்க. ரொம்ப கோபமான புலிகள்லாம் கழுத்தை அரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரிஷிகளோட ஆசிரமத்துக்கு வருமா. அந்த ரிஷிகள்லாம் அந்த புலியோட கழுத்தை சொரிஞ்சு விடுவாளாம். புலி அப்படியே ஆஹா சௌக்கியமா இருக்குன்னு படுத்து தூங்கின்னு இருக்குமா. புலி என்னப்பா, பெட் அனிமலா? அது எவ்வளவு பெரிய வைல்ட் அனிமல், காட்டு மிருகம், வேட்டையாடக்கூடிய பயங்கரமான மிருகம். அது இப்படி உறங்குமாந்தா? அதுதான் மகான்களுடைய ஏற்றம். அப்படிப்பட்ட ரிஷிகள் அந்த மலையில இருக்கா. அதான் இலவை குரம்பை தவமா முனிவர். இலை வேய்னா இலையாலே வேயப்பட்ட, குரம்பைனா குடில், குடிசைன்னு அர்த்தம். இலை வேய், இலைகளாலே வேயப்பட்ட பர்ணசாலைன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. பர்ணம்னா இலைன்னு அர்த்தம். அதுதான் தமிழ் அழகா இலைவேய் குரம்பைன்னு பர்ணசாலைக்கு தமிழாக்கம் கொடுக்கிறார் பெரியாழ்வார். இலைவேய், இலைகளாலே தொடுக்கப்பட்ட குரம்பை, பர்ணசாலைங்கிற குடில்ல வசிக்கக்கூடிய தவமா முனிவர். தவம்னா உங்களுக்கே தெரியும், பெனன்ஸ், தபஸ். மாமுனிவர்னா உயர்ந்த முனிவர். தவமா முனிவர்னா தவம் செய்து உயர்ந்த முனிவர்கள். அப்படிப்பட்ட தபஸ்விகள்லாம் அங்க பர்ணசாலையில வசிக்கிறா. இருந்தார் நடுவே, இருந்தார் அங்கே வசிக்கக்கூடிய அந்த முனிவர்களுக்கு நடுவே, அவ மத்தியில சென்று, எது போறதாம்? புலி போறதாம். இருந்தார் நடுவே சென்று, அந்த ரிஷிகளுக்கு மத்தியில புலி போறது. அவளும் புலி தானே, வானு கூப்பிடுறாளாம். எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு நடுவுல புலி வந்தா என்ன ஆகும்? எல்லாரும் தெரிச்சு ஓடுவோம் இல்லையா? பாட்டு பாருங்க, இருந்தார் நடுவே சென்று. இருந்தார்னா இன்னொரு அர்த்தம், அமர்ந்து இருந்தார்னு அர்த்தம். புலி வந்தாலும் அவ பாட்டுக்கு உட்காந்துருக்காளாம். இருந்தார் நடுவே சென்று. நம்ம வீட்டுல எல்லாம் எப்படி சாதாரணமா எறும்பு போயிட்டு இருக்குமோ, சின்ன சின்ன பூனை எலி எல்லாம் போயிட்டு இருக்குமோ, அது போல புலி நடுவுல போயிட்டு இருக்கான். போய் என்ன பண்றதுன்னா, அனார் சொரிய, அனார்னா கழுத்துன்னு அர்த்தம். அந்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் என்ன பண்றாளாம், அனார் சொரிய, புலி வந்ததுன்னா அந்த புலியை கூப்பிட்டு அதன் அனார் சொரிய, கழுத்தை சொரிஞ்சு விடுறாளாம். பாவம், கழுத்து அரிக்கிறதுன்னு புலி வந்திருக்கு. இதுலயும் ஒரு அழகான விஷயம் பெரியாழ்வார் காட்டுறார். இந்த மிருகங்கள் இருக்கே, ஒரே ஒரு ப்ராப்ளம் உண்டு.
அதுக்கு கழுத்தை மட்டும் சொரிஞ்சிக்கவே முடியாது. மிருகம் உடம்புல எல்லா பகுதியும் சொரிஞ்சிருக்கும், நீங்களும் கவனிச்சிருப்பீள். கழுத்தை மட்டும் சொரிய முடியாது. என்ன காரணம்னா, அதன் கால்கள் இருக்கு பாருங்க, அதை முன்னோக்கி இப்படி மடக்க முடியாது, பின்னோக்கி தான் மடக்கும். அதனால கழுத்து அரிக்கிறதுனா ரொம்ப சிரமப்பட்டு, ஒருவேளை எங்கேயாவது கல்லு கிடைச்சதுன்னா அதுலதான் போய் உரசிக்கும். ஆனா உரசினா காயமாயிடும். அதனாலதான் சொல்லுவோம், பசுமாடுகளை கூட கண்டூயனம்னு சொல்லி இந்த கழுத்துக்கடியில லேசா சதை தொங்கும் பாருங்க பசுமாட்டுக்கு, அந்த இடத்துல வருடி விட்டா பசு ரொம்ப சந்தோஷப்படுமா. ஏன்னா பசுவால இந்த இடத்த சொரிஞ்சிக்கவே முடியாது அரிச்சதுன்னா. நாம போய் தடவி விட்டா அதுதான் அந்த பசுமாட்டுக்கு மசாஜ். அதனால பசுவை சேவிக்கும் போது பின்புறம் சேவிக்கணும், தடவி கொடுக்கும் போது கழுத்துக்கு கீழே தடவி கொடுக்கணும்பா. அதுதான் அனார் சொரிய. புலிக்கும் அதே பிரச்சனை தான். பசுவா இருந்தாலும் புலியா இருந்தாலும் மிருகங்களால இங்க சொரிஞ்சிக்க முடியாது. அதனால இப்போ நமக்கு கொஞ்சம் முதுகு சொரியறதுன்னா கஷ்டமா இருக்கும் இல்லையா, ஆனாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பண்ணுவோம். ஆனா அதுக்கு கழுத்து சொரியறது ரொம்ப கஷ்டமா. அதனால இந்த முனிவர்கள் என்ன பண்றா, அனார் சொரிய அதன் கழுத்தை சொரிஞ்சு விடுறாளாம். அதை பார்த்துட்டு கொலைவாய்ச்சின வேங்கைகள் நின்று உறங்கும். அந்த வேங்கைகள், புலி இருக்கே, வேங்கைனா புலின்னு அர்த்தம். கொலைவாய், கொலை செய்யக்கூடிய வாய். ஆமா, வாயால தானே கொலை பண்ணி மிருகங்களை சாப்பிடுறது. அப்படி கொலை செய்யக்கூடிய வாய் கொண்ட சின வேங்கைகள், சினம்னா கோபம், கோபமிக்க புலிகள் நின்று உறங்கும். அப்படியே நின்னுண்டே தூங்கி போய்டுறதான். கழுத்தை வருடி விட்டா சுகமா இருக்கும் இல்லையோ, நின்னுண்டே தூங்க ஆரம்பிக்குமா. அதுதான் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. ஆக ரிஷிகள் மத்தியில புலிகள் வந்து நிற்க, அவ கழுத்தை சொரிஞ்சு விட நின்னுண்டே புலிகள் தூங்குறது. இதுதான் கோவர்தன மலை. இப்போ இதுக்குள்ள என்ன உள்ளுரை பொருள் ஆச்சாரியர்கள் அழகா காட்டுறா. அங்கேயாவது ஒரு புலி, ஆனா நம்ம மனசுக்குள்ள நிறைய புலிகள் இருக்கான். காமம், கோபம், பேராசை, மதம் உள்ளிட்ட பல தீய குணங்கள் புலி மாதிரி உள்ள இருக்கு. மனிதர்கள் எப்படின்னா பசுத்தோல் போர்த்திய புலி என்று சொல்வது போல நாமெல்லாம் ஏதோ வெளிவேஷம் போட்டு இருக்கோம். ரொம்ப அழகா புதுக்கவிஞர் சொன்னார், பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே, புலியின் பார்வையில் வைத்தானே, இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே, இதய போர்வையில் மறைத்தானேன்னு. அதனால நம்ம பல புலிகளை உள்ள வச்சுட்டு இருக்கோம். ஒரு நகைச்சுவை காட்சியில காட்டுறா பாருங்க, எனக்குள்ள ஒரு புலி ஒழிச்சு வச்சிருக்கேன், புனையை ஒழிச்சு வச்சிருக்கேன்னு. உண்மையா நம்ம மனசுக்குள்ள அத்தனை புலிகள், எல்லாத்தையும் துர்குணங்களை ஒழிச்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் நீங்குவதற்கு என்ன வழி, அடங்குவதற்கு என்ன வழின்னா, அந்த தவம் புரிந்து உயர்ந்த மாமுனிகள், ஆச்சாரியர்கள், அந்த ஆச்சாரியர்கள் திருவடியை போய் அடிபணிஞ்சு அந்த புலியை வருடி கொடுத்த மாதிரி ஆச்சாரியன் இங்க வாடான்னு ஒரு 2 வார்த்தை சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், இந்த புலியெல்லாம் அடங்குற மாதிரி உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துர்குணங்களும் அடங்கி நமக்கு சத்துவகுணம் என்பது தலை தூக்கும். அப்போ புலி அடங்கணும்னா ஆச்சாரியர்கள் வருடி விட்டாலே போதும். நம்ம துர்குணங்கள் அடங்கணும்னாலும் ஆச்சாரியன் திருவடியை போய் சேர்ந்தா போறோம். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் வசிக்கும் மலை கோவர்தன மலைங்கிறது உள்ளுரை பொருள். சல மாமுகில் பல்கண போர்க்களத்து சரமாரி பொழிந்து எங்கும் பூசலிட்டு நலிவான் உற கேடகம் கோப்பவன் போல் நாராயணன் முன் முகம் காத்தமலை இலவே குரம்பை தவவா முனிவர் இருந்தார் நடுவே சென்று அனார் சொரிய கொலைவாய்ச்சின வேங்கைகள் நின்றுறங்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே சலமாமுகில் பல்கண போர்க்களத்து சரமாழி பொழிந்தெங்கும் பூசலிட்டு நலிவானுற கேடகங் கோப்பவன் போல் நாராயணன் முன் முகங்காத்தமலை இலவை குரம்பை தவமா முனிவர் இருந்தார் நடுவே சென்று அனார் சொரிய கொலைவாய்ச்சின வேங்கைகள் நின்றுறங்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. ஜலம் நிறைந்ததாக பெரிய பெரிய மேகங்கள் கூட்டம் கூட்டமாக போர்க்களத்துக்கு போர் புரிய வருவது போல், சரமாழி பொழிவது போல் வந்து மழையை பொழிய, எல்லா இடத்திலும் கர்ஜனை செய்ய, ஆயர்பாடியை அழிக்க முயல, அப்போது ஒரு கேடயம் எடுத்து பிடிப்பது போல் நாராயணன் தாங்கி பிடித்தானே, அதன் ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தினானே, அதுதான் கோவர்தன மலை. இலையால் செய்யப்பட்ட பர்ணசாலையில் வாழக்கூடிய தவம் புரிந்து உயர்ந்த மாமுனிகள், அவர்கள் நடுவே புலிகள் வந்து இவா கழுத்தை சொரிஞ்சு விட, சினம் மிக்க கொலை செய்யும் வாய்க்கொண்ட அந்த புலிகள் கூட நின்றபடியே சாதுவாக உறங்கும் மலை கோவர்தன மலைங்கிறது திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். as great clouds laden with water assembled in the battlefield of the sky and started pouring arrow like rain to destroy the entire cowherd clan along with a lot of thunder sounds, Krishna held the Govardhana hill as a shield to protect the entire clan of cowherds. In that hill, tigers, which are ferocious and whose mouths are involved in killing animals, come to the hermitage of rishis, which are made of leaves, as the rishis
scratch the neck of those tigers with love, those tigers become soft and they sleep in standing position என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் இன்னொரு கோணத்தில் இதே மலையின் பெருமையை பெரியாழ்வார் பாட போறார். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.